இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா நம்ம பார்பி மிஷின்ல ஹார்ட் மோட் போட போறோம். வெரி மிஷின் ஓகே. இந்த ப்ரோ தான் நம்மளுக்கு சேலஞ்ச் கொடுத்துருந்தாரு. முடிஞ்சு கேட்டுருண்டா டேன் டேன் வந்துட்டான்டா டேய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஜம்ப் போட்டேன். அது டே போயிட்டு இன்னொரு ஜம்ப். என்னடா லேசர் சுத்துது டேய். மூணு ஜம்ப் போடுவான்டா. என்னடா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு கைஸ். என்னடா பண்ணுவேன், ஒரு ஜம்ப் கூட பண்ண முடியல. ஐயோ இதுல எப்படி கைஸ் நான் முடிப்பேன். எப்படியோ நான் வந்துட்டேன் பார்த்தா இன்னும் கொஞ்சமா. டேய் எங்கடா டேய் பின்னாடி போணுமா? முன்னாடி இவ்வளவு கம்பியா இருக்கு. கம்பியில எல்லாம் நடக்கணுமா? இதெல்லாம் ஒரு தனி ஸ்கில்ஸ் கைஸ். கம்பியில நடக்கிறதெல்லாம் நாம கொடுத்த சேலஞ்ச எப்ப வேணும்னாலும் முடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்ப்போம். அப்புறமா வந்து இந்த இதுல போயிட்டு ஜம்ப் பண்றது லூஸ் மாதிரி இங்க போயிட்டு ஜம்ப் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஜம்ப், அங்க ஒரு ஜம்ப், தேர்ட் இங்க ஒரு ஜம்ப், ஃபோர்த் அங்க ஒரு ஜம்ப், ஃபிஃப்த் அங்க ஒரு ஜம்ப். அப்புறமா வந்து நேரா போனேன். நேரா போய் பார்த்தா வந்து இங்க லேண்ட்மைன் வச்சிருக்கானோ. லேண்ட்மைன்ல வந்து மாட்டாம வேற போகணுமா? ஏண்டா லேண்ட்மைனை தூக்கிட்டு வந்து இங்க வைக்கிறீங்க, காசு பத்தாது. கேமு தானே பார்த்து இங்க போலீஸ்காரன் நிக்கிறான். பார்த்தா என் ஃப்ரெண்டை கொடுத்து ஒன்னொருத்தவன் என்னமோ பண்ணிடுறான். அவனை வேற என் ஃப்ரெண்ட் அடிக்கிறதுக்கு கண்டிட்டு அடிச்சுட்டு இருக்காரு. யாரா வந்து என்னைய போய் அடிக்கிறதுல நான் பிளேயர் டேமேஜ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்டா, என்னால அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா பிளாக் போர்ட்லாம் கிரியேட் பண்றேன். இங்கிலீஷ் பிளாக் ஹேக்கர் தான் நினைக்கிறேன். ஹேக்கரா இருந்தா வாய்ப்பு இல்லை, ஹேக்கரா இருக்கேன். ஆனா ஏதோ பெரிய டாப் பிளேயர்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டாப் அப் பிளேயர்னா இந்த மாதிரிலாமா இருக்கும் சொல்லுங்க கைஸ். அப்புறம் சுத்தியில எடுத்துட்டு போயிட்டு என் ஃப்ரெண்ட் அடிக்க போறான். டேய் மூஞ்ச க்ளோஸ் அப்ல பார்த்தா எவனுக்குமே பிடிக்காதுடா. அப்புறமா பார்த்தா எப்படியோ வந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தா இங்க போட்டு எதையோ போட்டு அடிச்சுட்டு இருக்கான். ஆனா எதை அடிக்கிறான்னு தெரியல. இந்த அத்தைய பெரிய அத்தையில எப்படிடா உன்னால இங்க தூக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்க போயிட்டு ஒரு ஜம்ப். இந்த இடத்துல தான் கைஸ் நான் பயங்கரமா திணறினேன் இடம் கைஸ். அப்படியே வேகமா போயிட்டு ஒரு ஜம்ப், அப்படியே போயிட்டு ஒரு ஜம்ப், அப்படியே ஒரு ஜம்ப் அப்படியே கீழே வந்துட்டேன். ஏய் ஜம்ப், எனக்கு ஜம்ப் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு நானும் வேகமா வந்து எப்படியாவது முடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கல்சியாக போட்டு ஏன்டா அப்படின்னு சீக்கிரமா முடிடா அவங்க கல்சியாக சவுண்ட் அப்படின்னு சொன்னேன். நானே முடிக்கல. அது அப்புறமா பார்த்தா நான் வந்து கல்சியாக வந்து இங்க இந்த பார்பி பிடிச்சு வேற சரி பார்பி வேற வந்து டேய் மூஞ்ச பார்க்கவே என்னால முடியலடா, சகிக்கலடா. அதுவும் பல்லு வேண்டா டேய், பல்ல பார்த்தாலே பிடிக்கலடா. அதுவும் வேற கண்ணாடி வேற போட்டுருக்கு. ஏண்டா உனக்கு கண்ணாடி எல்லாம் தேவையாடா? உனக்கு கண்ணாடி அப்படியே இங்க போயிட்டேன் ஜம்ப். எப்பாடியோ தப்பிச்சிருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற இங்க போயிட்டேன். நம்ம ஜம்ப் வெளிய போறோம்னு சொல்லிட்டு இந்த லேசர்ல மாட்டாம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாது. நான் எப்படியாவது முடிப்பேன். என்னடா இது டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க டேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திவிட்டு வெளியெல்லாம் போனதுக்கு அப்புறம் அமைதியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பார்பி மிஷின் டேய் உன்னை விட மாட்டேங்கிறேன்டா சொல்லிட்டு நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அப்புறமா வந்து நான் இதை முடிச்சு பார்த்தா லேசரு. ஏன்டா ஏதாவது டாய்லெட்ல போயிட்டு லேசரை பாடாடா டேய். ஒரு மனுஷன் நிம்மதியா ரெஸ்ட் ரூம் கூட போக விட மாட்டீங்களாடா டேய். யாரா நீங்க எங்க வளர்க்கனா கூட குரல் யுத்தம் பண்ணிட்டாங்கன்னா வரணுமாடா டேய். அவனோட பாருங்க என்னவோ பண்ணிட்டு இருக்கானோ. அப்புறமா நான் குரல் யுத்தம் பண்றேங்கிற பேர்ல ஜம்ப் பண்ணி அடி வாங்கிட்டு தான் கிடக்கு. அப்புறமா எப்படியா ஜம்ப் பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப். அப்புறமா தோட்டா இருக்கேன். கல்கியா ஜோனி எங்க போயிடலான்னு தெரியல. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா அந்த இதுல எல்லாம் ஜம்ப் பண்ணிட்டு இருந்தேன். இதுல எல்லாம் ஜம்ப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா கேளையா அங்க செல்சியஸோன்னு ஒன்றும் வரலையா. பார்த்தா இவ்வளவு ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கணும். அநேகமா என்னடா பாலத்தை காணும். நான் ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்றாடா ஜஜக். அப்படியே போனதுக்கு அப்புறம் ஜஜக்குன்னு ஜம்ப் பண்ணிட்டு கிடந்தேன். ஒரு ஜம்ப்பு பார்த்தா கீழே உண்டேன். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
இதுல என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறமா மறுபடியும் புடிச்சிட்டேன், ஜம்ப் பண்ணிட்டேன், அப்படியே இங்க வந்தேன். அதாவது வந்துச்சு உடனே ஜம்ப் பண்ணிட்டேன். அப்புறமா எப்படியாவது போயிடுவோம்னு சொல்லிட்டு இங்க போயிட்டேன். ஜம்ப் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதுல போய் பார்த்தா எங்கடா இங்க இருந்து சின்னதா ஒரு ஓபி பண்ற இடம் இருக்குமேடா, நீங்க என்னடா பெருசா கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கல்ச்சர் அவனும் பின்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் போவேனா போக மாட்டாரு. இங்க ஏ ஸ்கொயர் ரெண்டு பி ஸ்கொயர் போட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து கல்ச்சர் அவனும் வந்துட்டாரு. வந்தோடனே ஏ ஸ்கொயர் ரெண்டு பி ஸ்கொயர் போட்டு அப்படின்னு தப்பா கால்குலேஷன் போட்டேன். அப்புறமா மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சுட்டு ஏன்டா ஒரு கால்குலேஷன் கூட போட தெரியாதான்னு கேட்டீங்கன்னா, நான் ஒன்றும் கால்குலேஷன் போடுறது தான் மனதுல ஜம்பில் ஏன்னா இந்த கால்குலேஷனா போட தேவையில்ல. நான் மட்டும் தான் லூசு மாதிரி போய் மாட்டிக்கிட்டேன். ஏண்டா இதுதான் கால்குலேஷன் தேவையான கேட்கறது முடியுது. ஏண்டா நீ ஒரு பைத்தியக்காரனான்னு கேட்கறது முடியுது. ஆன்சர் பண்ண கரெக்டா ஒன்னு ஜம்ப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படியாவது குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தா வேற எது கீழே தானே குடிப்பேன் முடிச்சுட்டீங்களே, நான் பண்ணிக்கு போயிடுவேன். அதெல்லாம் ஒரு ஆளா கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அடி கூட வாங்க போயிட்டேன். அப்புறமா நம்ம கல்வியத்தை வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறமா மூலியமாவே நானே முன்னாடி போயிட்டேன். அவர் பின்னாடியே வராரு. நல்ல வேலை உள்ள போற அவரை முட்டல. அப்புறமா இங்க போறதுக்குள்ள உள்ள போற வந்து அதுலயே நான் தப்பிச்சுட்டேன். கல்வியாசம் மாட்டிட்டேன். ஆனா அவர் எப்படியும் மாட்டாதவங்கதான் இது ஏன்னா அவர் மாட்டல. அப்புறமா நான் இங்க லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னா இது வந்து ட்ரிக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்ல போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாளுக்கு நான் அடிக்கையை பார்த்தேன். அந்த ட்ரிக்கை இப்போ ஃபாலோ பண்ணா அது ஒர்க்கே ஆகுது. அப்புறம் பார்த்தா இந்த பையன் ஏண்டா எனக்கு வேற வேலை இல்லையாடா, கீழே ஒருத்தோம் மேலே ஒருத்தோம், கீழே ஒருத்தோம் மேலே ஒருத்தோம், கீழே உள்ளதை நீ பார்த்துக்கும் மேலே உள்ளதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இது பண்ணிட்டு தான் கல்ச்சர் சொல்லிட்டா என்னடா விட்டுட்டு போறேன் அப்படின்னு பார்த்தா முடியாது அது கத்த ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப வேகமா கத்துச்சு. போயிட்டு ஒரு ஜம்ப் முடியலான்னு பார்த்தா இங்க போயிட்டு நானே விட்டுட்டேன். அதை பார்த்துட்டு அவன் வேற சிரிக்கிறான். என்ன பார்த்தா நான் சிரிக்கிறேன். நான் ஒரு நாள் டிஷ்யூ பேப்பர் வச்சே சரி டாய்லெட் பேப்பர் வச்சு அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு கரெக்டா ஜம்ப் பண்ணிட்டேன். அதுவும் தெரியதுல ஒரு ஜம்ப்பு ஒரு ஜம்ப்பு ஒரு ஜம்ப்பு ஒரு ஜம்ப்பு 2 ஜம்ப்பு ஒரு ஜம்பா பல ஜம்ப் பண்ணியாச்சுல. சரி அதெல்லாம் ஓகே, நம்ம ஜம்ப் பண்ணி எப்படியாவது மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கல்ச்சர் சொன்னாரு இந்த 2 கேட் இருக்கும். ஒரு கேட்டு பூட்டி கிடக்கும், இன்னொரு கேட்டு நான் குளிச்சுட்டு இருப்பேன். அது பூட்டி கிடக்குற கேட்ல போகாதேன்னு சொன்னாரு. அப்பதான் புரிஞ்சிச்சு. நான் ரொம்ப நாளாவே அந்த பூட்டி கிடக்குற கேட்ல போயிட்டு நம்ம கேமை முடிக்க முடியல பக்குன்னு சொல்லிட்டு கிடந்தா அதுதான் கல்ச்சர் 7 இப்போ கண்டுபிடிச்சிட்ட பத்தியா அப்படின்னு சொல்லி கல்ச்சர் 7 பார்த்தா எங்க இங்க வந்து எப்படிடா போறது, கீழே லாவால குதிக்கிறமான்னு கேட்கிட்டாரு. இல்ல அந்த கம்பில குதிச்சு மேலே ஏறி அப்படியே ஏறி வந்து அடுத்த செகண்ட் ஜம்ப் பண்ணிடு அப்படின்னு சொன்னேன். வந்த மாதிரியே சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். அப்புறமா இதை தட்டு ஜூஸை குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஜூஸை குடிக்கிறத பிறகு எப்படி குடிக்கிறான்னு இதுதான் ட்ரைனிங், செக்யூரிட்டி ட்ரைனிங் உள்ள பேசான். ஏன்டா இதெல்லாம் குட்டி தாவி அவனை என்னடா பண்ண போறானோ, பார்க்கவரா பண்ண போறானோ. அப்புறமா எப்படியோ வந்து மேலே வந்துட்டேன். அப்புறமா வந்து இங்க இருந்து இங்க ஒரு ஜம்ப் பார்த்தா இங்க லேசர் சுத்திட்டு இருக்கு. செக்யூரிட்டி அச்சானுவ பாரு அப்போ உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இங்க லேண்ட் ஆன அடுத்தது லேசர் அடிச்சிச்சு காலில். விடக்கூடாது, நான் ப்ரோ பிளேயர், அதாவது ப்ரோ பிளேயர் எப்படியாவது நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என் காலிலே போயிட்டு நட்ட காலிலே அடியை வாங்கிட்டு நான் ப்ரோ பிளேயர் தாண்டா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காண்டி மறுபடியும் ஜம்ப் பண்ணிட்டு மறுபடியும் ஜம்ப் பண்ண வேண்டியது வந்துச்சு. ஜம்ப் பண்ண வாட் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஜம்ப். கல்ச்சர் நீ தானா வர, நீ வேற யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்து மொக்க ஜோக் பண்ணிட்டு இருந்தாரு. மொக்க ஜோக்காயா போடுவான்னு சொல்லிட்டு டபுள் ஜம்ப் பண்ணிட்டு எப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி எனக்கே சாத்தியம் தான் இருந்துச்சு. ஏன்னா டபுள் ஜம்ப் எப்படி பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், சிலைகமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறமா எப்படியோ போயிட்டு அப்படியே வந்து அப்புறமா பார்த்தா நான் இங்க வந்தோடனே ஜாலியா பார்ட்டி போட்டுட்டு அப்புறமா இங்க போட்டோடனே லேடரை தூக்கலாம்னு சொல்லிட்டு லேடரை தூக்குறதுக்காண்டி போயிட்டேன். லேடரை தூக்கிட்டு வேற லேண்ட்மைன்லயே மாட்டாம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
கல்ச்சர் செவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கல்ச்சர் செவன் கரெக்டா வந்து லேடர் தூக்கிட்டு அவருக்கு சில லேக் மட்டும் இருந்துச்சு. அந்த ஒரு லேடரை தூக்குனாலும் லேடர் அங்கேயே இருக்கிற மாதிரி என்ன மாதிரி அந்த லேகெல்லாம் போக்கிவிட்டு நாங்கள் நேராக வந்தாச்சு. வந்து இதை போட்டு அவரும் போட்டார். நான் வந்து அவர் போடுறத என்னால் பார்க்க முடியல. அவரோட வீடியோவும் இல்லை. அப்புறம் பார்த்தா இதை என்னால் ஏறவே முடியல. ஒரு ப்ரோ பிளேயருக்கு இதெல்லாம் ஒரு அசிங்கம். ஒரு ப்ரோ பிளேயருக்கு அசிங்கம். இதெல்லாம் தப்பிக்காம இருக்க பாருங்க. நான் தாங்க ப்ரோ பிளேயருக்கு அசிங்கம் கைஸ். அம்மா ஏறவே முடியல கைஸ். ஒய் ஒய் அம்மாடியே ஏறிடுச்சு கைஸ். இப்ப எப்படியாவது நம்ம போய் அந்த இது என்னடா இங்க காத்தடிச்சு நவுற மாதிரி தான்டா இருக்கும். லேசர்லாம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? என்ன கைது பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? நம்மள கொல்றதே உங்களுக்கு ஒரு ஜாலி தான். நம்மள கொன்னு என்ன பண்ண போறானு தான் தெரியல. இங்க ஈஸியா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சின்ன சின்னதா இருக்கு. இதுல எப்படி நான் தப்பிப்பேன்? ஏய் லேண்ட்மைன் தானே இருக்கேங்க பாரு. நான் ஈஸியா லேண்ட்மைன்ல போய் கால போனா அவனுக்கு கால விட்டேன். எனக்கு கடுப்பாது. நான் கடுப்பிச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சொல்லிட்டு நானும் விட மாட்டேன். நான் எப்படியாவது முடிப்பேன். நான் ஒரு ஒண்ணும் இல்ல. அப்புறமா எப்படியாவது ஜம்பிடிடு லேண்ட்மைன் மேல இருக்கும்னு தெரிஞ்சு கரெக்டா ஜம்பிட்டேன். அப்புறம் பார்த்தா இந்த இடத்துல சின்ன இடம் வச்சிருந்தாலும் அந்த இடத்துலயே தாழ்ந்துட்டேன். அப்புறமா இங்க வந்து இது கம்பி வச்சிருந்தாலும் குதிச்சு அப்புறம் பார்த்தா இங்க வந்து கம்பியில என்னோட கம்பியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கம்பிய ஜம்ப் பண்ணிட்டு இங்க வந்து வந்துட்டேன். பார்த்தா க்ளோஸ் த வால்ஸ். பார்த்தா ஏய் வித்தியாசமா இருக்கு மேன். என்னடா இது சின்னதா கொடுத்து வச்சிருக்கீங்க கம்பிய அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம இருந்தாலுமே கொஞ்சம் ஈஸியா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயே கீழே வந்துட்டேன். இங்கே கீழே வந்து செத்துட்டேன். அப்புறமா இங்க போய் பார்த்தா வால்வு 2 வால்வு ஃபர்ஸ்ட் கீழே ஒரு வால்வுக்கே போயிடுவோம்னு சொல்லிட்டு வீணாத வேலையை இங்கே ஜம்ப் பண்ணிட்டேன். அதாவது வேஸ்ட் ஜம்ப் பண்றதே ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்லவா? நீங்க என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா இந்த மேல உள்ள கம்பி இருக்குல்ல, இந்த கம்பிலே நின்று கரெக்டா ஏம் பண்ணிக்கோங்க. ஏம் பண்ணிட்டு லோட் பண்ணிங்கன்னா கரெக்டா அந்த கீழே விழுந்துருவீங்க. போறப்பையும் இந்த மாதிரி தான் ஒரு லூசு வேலை பண்ணிவிட்டேன். இதனால செத்துருவோம்னு சொல்லிட்டு இது பண்ணேன். கல்ச்சர் நான் சொல்லி தந்த இப்பதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நான் சொல்லி தரதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுப்பேன். ஆனா நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லி தரேன். எப்படி சொல்றது? அந்த இடத்துக்கே நான் போல. அந்த இடத்துல ஒரு டெட்கால் கூட இல்லாதனால தான் அங்க டெட்கால் கொடுத்துட்டு வந்தேன். பார்த்தா நம்ம கல்ச்சர் சார் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. கல்ச்சர் சார் ஓடுறத பாத்தீங்களா? அப்புறமா இங்க போயிட்டு ஒரு ஜம்ப். அப்புறமா இங்க போயிட்டு ஒரு ஜம்ப். அப்புறமா இங்க போயிட்டு நேரா போயிட்டு ஒரு ஜம்ப். நானும் ஒரு ஜம்ப். நான் ஜம்ப் பண்ணி மறுபடியும் ஏறி மறுபடியும் ஜம்ப் பண்ணி நேரா ஓடிட்டு நேரா அப்படியே 2 ஜம்ப் பண்ணிட்டு நேரா ஓடினேன். போர் அடிக்கும். அப்புறமா இந்த இடத்த ஈஸியா இந்த பொண்ணு கூட மாட்டல. அப்படியே முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல முடிக்கிறோம் பாருங்கடான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இதை மாத்தினாங்கன்னா வச்சுக்கோங்க அவ்வளவுதான். நம்ம கதையை முடிச்சுட்டா என் பொண்ணுதான். இதனால அப்படியே ஜம்ப் பண்ணி வந்துட்டேன். அப்புறமா கல்சியாசவனை வந்து விளாண்டு விட்டுருந்தேன். அப்புறம் கல்சியாசவன் என்னடா தெரியுது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இத யாரெல்லாம் கெஸ் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒன்றும் பண்ண போறது இல்லை. இருந்தாலும் கெஸ் பண்ணுங்க. அப்புறமா வந்து கல்சியாசவன் வந்துட்டாரு. அப்புறமா நான் வந்து ஸ்கிரீனை வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தேன். தண்ணி ஊற்றிட்டு வந்தோடனே நான் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். மேலே ஏறி கரெக்டா ஒரு இது இருந்துச்சு. இங்க லேசரா சுத்திட்டு இருந்துச்சு. லேசரே பார்க்காம பார்த்தா நம்ம கல்ச்சர் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவருக்கும் தண்ணி அள்ளிட்டு வந்தேன். அந்த தண்ணியை குடிச்சுட்டு இருந்தாரு. அப்புறமா நானும் வந்து அவரும் வந்து மேல வந்துட்டாரு. உடனே வந்து நான் வந்து உடனே கீழே போயிட்டு ஒரு ஜம்ப் அப்படின்னு கரெக்டா வந்து லேசர் மாட்டாம போயிட்டேன். அப்படியே நான் ஜம்ப் பண்ணி உள்ள வந்துட்டேன். அப்புறம் குதிச்சுட்டு கிடந்தேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இங்க லேக் ஆகும். அந்த லேக்ல நம்ம மேல போயிடுவோம். அதாவது இந்த மேப்பை விட்டு மேல போயிடுவோம். அப்புறம் பார்த்தா கல்ச்சர்ஸோட பக் இருந்துச்சு. அந்த பக்கை விட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா அவரும் வந்துட்டாரு பொறுமையா. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நானும் வந்து போய் பார்த்தா இதானா உனக்குலாம் ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்குடா. டாய்லெட் பேப்பரை வச்சு அடிக்கவா அப்படின்னு கேட்டேன். டாய்லெட் பேப்பரா அப்படின்னா
டாய்லெட் பேப்பர் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே அந்த செஃப் பாவம் என்ன பண்ணுவாரோ, ஏன்டா என்ன போட்டு அடிக்கிற, எல்லாத்துக்கு அடி வாங்குறா, எதுக்கு அடி வாங்குறா ஒண்ணுமே புரியாது. நீ அடி வாங்கினாதான் எங்களுக்கு கேட் ஓப்பன் ஆகும். அம்மா எம்மாடியோ லேக்கா பார்த்தீங்களா, இப்படிதான் அவன் பக்கத்துல வந்து வெடிக்கிறப்ப போகக்கூடாதுங்கிறது. ஸ்கூல் ஸ்கல் CR7 தூக்கிட்டேன். வந்து நம்ம வந்து பனானா ஷேக், வாட்டர்மெலன் ஷேக் எல்லாமே போடலாம். பக் ஆயிடுச்சு கைஸ். என் கையில நான் இந்த இதை தொட்டாலுமே இன்வென்ட்ரிலயுமே அந்த ஃப்ரூட் கன் இல்ல, என்னோட பேக்லயுமே இல்ல. அப்ப எங்கடா போச்சு அந்த ஃப்ரூட் கன்? அதுவும் இல்லாம லாஸ்ட் ஃபைட்ல வேற அது வந்து கொலை பண்ணிடுச்சு. டாய்லெட் பேப்பரை வச்சு அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்புறமா நானும் வந்து எப்படியா ஜம்ப் பண்ணிட்டேன். எப்பா முடிக்க போறோம்னு வந்து சஞ்சாசன் சொல்லிட்டு இருந்தாரு. நீ இன்னும் வந்து பெயின் பிக்சருக்கு போவே இல்லை தம்பின்னு சொல்லிட்டு இங்க வந்தா அம்மாடியோ மண்டேலே அடி வாங்கினேன். என்னடா இதுன்னு கல்சியாசனும் கேட்கிறாரு. ஏன் என்ன அது அப்படின்னு கேட்டேன். அப்புறம் பார்த்தா சார்ஜ் வேற இல்லையா. சார்ஜ் இல்லாம எப்படியாவது முடிச்சிடணும்னு சொல்லிட்டு கல்சியாசன்ட்ட சொல்லிட்டேன். 15 தாண்டா இருக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். லேசர்ல மாட்டாம நேரா போயிட்டு ஜம்பு. அம்மாடியோ அப்பாடியோ முடிச்சுட்டேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கல்சியா சவுண்டு, ஸ்கல்சியா சவுண்டோட இதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸ்கல்சியா சவுண்ட் சொன்னாரு, வருவேன் நான் திரும்பி வரேன். அப்புறம் என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் கேட்க வந்து காது வலிச்சிச்சு. அதான் வந்துட்டேன். ஓகே 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 ஓகே. இப்ப போயிட்டு ஒரு இங்க வந்து லேடர் இருக்கும். இந்த லேடர் மேல ஏறி எங்கடா இங்க நம்ம பெரிய பிரிட்ஜை காணும். இங்க வந்து ஒரு லூசு மனமும் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இது லாஸ்ட் ஸ்டேஜ்ல நான் பண்ண ட்ரிக்கு, ஆனா அது ஒர்க் ஆகல. இப்ப எனக்கு அவ்வளவா வந்து நான் எப்படியா வந்து இந்த இதை தூக்கிட்டு போயிட்டு ஜம்ப் பண்ணி நேரா போயிட்டு கீழே வந்துட்டேன். அப்புறமா நான் எப்படியோ வந்து இதை முடிச்சுட்டேன். இது ரொம்ப பெருசா போணுச்சு, அதை வேற ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் ஃப்ரூட் பல்ஸ் இருக்கிறது வந்து இருந்துச்சு. எப்படியோ அந்த ஃப்ரூட் பல்ஸ் இருக்கிறத வந்து அடிச்சுட்டு இருந்தேன். ஃப்ரூட் பல்ஸா பேர் தெரியல. அதை பார்த்தா இவன் பேரு பேரி மிக்சி ரொம்ப போட்டுருந்துச்சு. பார்த்தா இவன் போட்டு அந்த ரோபோட்டை போட்டு அடிச்சு வேலை வாங்கிட்டு இருக்கான். ரோபோட்டு என்ன நான் அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிஷின் கண்ணா வச்சிருக்கான். போய் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சு அடியில கதையை வெடிச்சுட்டான். ஏண்டா கையை உடச்சதெல்லாம் வெடிப்பியாடான்னு சொல்லிட்டு நானும் சாக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா மிகவும் கல்ச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவர் வந்து போயிட்டு காடியில ஏறலாம்னு சொல்லிட்டு காடியில ஏறினாரு. நானும் காடியில ஏறினேன். சாரி கார்ல ஏறினேன். அப்புறமா காடியை வேகமா போயிட்டு காடியிலே வேகமா போயிட்டு இந்த சைடு அதுக்கு பதில் இதுல எனக்கு எவ்வளவு நேரமா இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு ஒரு ரொட்டேட்டை போட்டுக்கிட்டு அப்படியே நேரா போயிட்டு ஒரு எக்ஸிட் பண்ணிவிட்டு அப்படியே நேரா வந்து கல்ச்சர் சொல்றாரு, எங்கடா இங்க இருக்க இதை காணும், அதாவது இங்க பூட்டி இருக்கு கடை அப்படிங்கிறாரு. மேல வந்து கடைக்குள்ள வந்து நம்ம வந்து திருட மாதிரி போடணும்டா அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அப்புறமா பார்த்தா அவருக்கு வந்து காமிச்சேன் இந்த மாதிரிதான் வரணும்ட்டு. அப்புறமா வந்து அவர் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் நானும் லேடர் தூக்கணும். பட் நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்ளைன் போன மாதிரி இதாக செக் ஆகிட்டு கிடந்தேன். அப்புறமா வந்து என்னை தள்ளி அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. என்ன தள்ளியா எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன். நானும் லேடர் எடுத்துட்டு போயிட்டு அவர் சேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அவர் மேல போயிட்டு போயிருந்தேன். விடக்கூடாது. ஒரு லேடர் போட்டாச்சா, இப்ப மேல ஜம்ப் பண்ணியாச்சா, இப்ப மேல இங்க ஜம்ப் பண்ணியாச்சா, மறுபடியும் லேடர் மேல ஏறியாச்சா, இந்த இடத்துல லேடர் இருக்குமே அது மேலேயும் ஏறியாச்சா. பார்த்தா இங்க நிற்கிறேன்டாரு, எங்க அடிக்கிறாரு, நான் மேல வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அந்த ட்ரிக்கு வந்து அன்னைக்கு இங்கதான் ஒர்க் ஆனிச்சாரு. இங்க எனக்கு இப்ப ஒர்க் ஆகல. அவரு இந்த கம்பியில போயிட்டு ஏறிட்டு இருந்தேன். எப்படியோ ஏறிட்டேன். ஏறி பார்த்தா எங்கடா கல்சியா 7S அப்படின்னு கேட்டேன். நான் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பார்த்தா இங்கேதான் இருக்காரு. எங்க ஒழிஞ்சிட்டு இருக்கான், பின்னாடி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஃப்ரூட் பண்ண வச்சு அடிச்சேன். அவருக்கு அப்பயே வலிக்காது. ஏன்னு கேட்டா அவருக்கு வந்து பிளேயர் டேமேஜ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு.
அவர் கீழே இருக்காரு. அவருக்கு என்னன்னா நான் கீழே இருக்கிற மாதிரி கட்டிடு. எப்படியா நான் மேலே போயிட்டேன் அப்படியே தப்பிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். பார்த்தா நானும் செல்சியா இருக்கவனும் நின்னோம். பார்த்தா 2 பேருமே ஃப்ரூட் பல்ஜர் கண்ணை வச்சுக்கிட்டு நின்னோம். பார்த்தா இந்த இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு ஃப்ரூட் பல்ஜர் கண்ணை மட்டும் வச்சுக்கிட்டேன். இங்க இருந்து போய் பார்த்தா நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். நான் தான் லீட்ல இருக்கேன். வாட்? காயின்ஸ்லயும் நான் தான் இருக்கேன். டாப் கேப்ஜெட்ஸ்லயும் நான் தான் இருக்கேன். அப்புறம் வந்து பிரிசனர் செல்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. அதுல வந்து யாரா ஃபர்ஸ்ட்ல இருக்கான்னு பார்த்தா ஸ்கெல்சியா சார். ஏய் நாங்க 2 பேரும் ஒரே செகண்ட்ல ஒரே நிமிஷத்துல தாண்டா முடிச்சிருக்கோம். டேய் என்ன செகண்ட் போட்டு வச்சிருக்கீங்க? அப்புறம் கீழே உள்ளவங்கலாம் எவனே தெரியல. நானும் ஸ்கல்சியாஸ் அவங்க மட்டும்தான் செகண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருக்கும். இதோட வீடியோ முடிச்சிக்கலாமா? பை கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நான் பாய் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க.